மாணவர்களுக்கும் எனது வணக்கம். இந்த தமிழம் யூடியூப் சேனலின் ஊடாக தொழில்நுட்பவியலில் கல்வி கற்கும் மாணவர்களுக்காக தொழில்நுட்பத்திற்கான விஞ்ஞான பாடத்துக்குரிய மீட்டல் பயிற்சியை வழங்க உள்ளோம். ஆகவே அனைத்து மாணவர்களும் இந்த தமிழம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவதுடன் உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. 79வது கேள்வி. உருவில் காட்டியவாறு பொல்லான மர விளையாட்டு பொருளொன்றை ஆக்குவதற்கு 20 சென்டிமீட்டர் உயரமும் 12 சென்டிமீட்டர் விட்டமும் கொண்ட கூம்பானது அதே உயரமும் அதே விட்டமும் கொண்ட உருளை வடிவ மரக்குற்றியில் இருந்து குடைந்து நீக்கப்படுகிறது. விளையாட்டு பொருளில் உள்ள மரத்தின் கனவளவு பையில் எவ்வளவு? இது 2020ஆம் ஆண்டு வந்த கேள்வி. அதாவது ஒரு உருளையிலிருந்து அப்படியே குடைஞ்சி இந்த கூம்பு பகுதியை வெளியே எடுக்காங்க. ஆகவே எஞ்சிய பகுதி, அதாவது பொருளின் எஞ்சிய பகுதி தான் கேள்வி. எஞ்சி நிலக்கி வச்சிருக்காங்க. நிலக்கிய பகுதியை கன அளவு கேள்வி. அப்ப நாங்க இது மிகவும் இலகுவா செய்ய முடியும். கூம்பின் கனவளவு அடிப்படையா வந்ததே, அதாவது ஒரு அதே அடியுடைய ஒரு உருளையின் 1/3 மடங்கு தான் அதோட கனவளவு. அதாவது இது 1/3 பை ஆர் வர்க்கம் h உருளையின் கூம்பின் கனவளவு. அவை மிஞ்சின போது இதுல கனவளவு 2/3 பை ஆர் வர்க்கம் h என்று வரப்போகுது. அவை நான் நேரடியாவே காணப்படும். அவை எஞ்சிய பகுதியின் கனவளவு சமன் 2/3 பை ஆர் வர்க்கம் h. இது சமன் 2/3 பையிலே கேட்டிருக்காங்க. பை தர இது 6 என்ன விட்டம் 12, 6 6 6 வர்க்கம் தர ஹ்க்கு பதிலா என்ன வரப்போகுது? 20 சென்டிமீட்டர். அவை 2/3 தர பை தர 36 தர 20 சுருக்கிங்கன்னு சொன்னா 12. ஆகவே 24 480 பை சென்டிமீட்டர் கனம், அதாவது சென்டிமீட்டர் கியூப். மிகவும் ஈஸியா இதை செய்ய முடியும். அப்ப இதுதான் இதுல உண்மையான சிறந்த வழி. அதாவது உருளையை கண்டு கூம்ப கழிக்கிறது உண்மையில அது லாங் வே. ஆனா அதை இந்த கேள்வியை பொறுத்தவரை எதிர்பார்த்த செய்முறை இதுதான். எம்சிக்யூல இப்படி செய்யறது ஈஸியா இருக்கு. அப்ப இப்படியான விஷயங்களை நீங்க மனதில் எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னா எல்லா கேள்விக்கும் அழகாக நீங்க விடையளிக்க முடியும். 80வது கேள்வி. உருவில் உள்ள முக்கோணிகள் ABC மற்றும் ACD ஆகியவற்றின் பரப்பளவுகள் சமனாயின் ABக்கு AD விகிதமானது என்னதான் கேள்வி. இதுக்குரிய தரவெல்லாம் வந்திருக்காங்க. இதுதான் படம். கேள்வி என்று சொன்னா AB இது x என்று எடுத்தா, AD என்றா இது y என்று எடுத்தா, இதுக்கு இடையிலான xக்கு y தான் கேள்வி. பரப்பளவு சமனாம். இது A என்று சொன்னா இது A எடுத்தாச்சு. ஆகவே இது நாங்க P என்று சொன்னா இதுல பரப்பளவும் P. ஆகவே ரெண்டு முக்கோணில பரப்பளவு சமப்படுத்தி விட்டாச்சு. ஏன்டா இவர் பொது பக்கம், அதாவது இந்த நீளம் பொது பக்கம். இதை நாங்க Z என்று எடுத்தா, இப்ப நாங்க இந்த ரெண்டு பக்கம் தெரியும், இந்த கோணம் தெரியும், இந்த முக்கோணியை பரப்பளவு காணலாம். இந்த ரெண்டு பக்கம் தெரியும், இந்த கோணம் தெரியும், பரப்பு காணலாம். சமப்படுத்தி விட தெரியும். அப்ப நான் என்ன செய்ய போறேன்னா, முக்கோணி ABC யின் பரப்பளவு சமன் அரை AB sin θ பயன்படுத்துறேன். x தர z தர sin 30. அதே மாதிரி முக்கோணி ACD யின் பரப்பளவு சமன் அரை தர y தர z தர sin 60. இது ரெண்டும் பரப்பளவு சமன் சொல்லிருக்காங்க. ஆகவே அரை தர x தர z sin 30 சமன் அரை தர y தர z sin 60 பாகு. அரை அரையோட போயிடும், z ஓட போயிடும். ஆகவே x தர sin 30 அரை, இது கேள்வியில தந்திருக்காங்க. ஆகவே y தர sin 60 வர்க்கமூலம் 3/2 2 போயிடும். ஆகவே x இன் கீழ் y சமன் வர்க்கமூலம் 3. ஆகவே x க்கு y சமன் வர்க்கமூலம் 3க்கு 1 என்ற கீழே கொண்டு இருக்கு. ஆகவே இதுதான் இந்த விடை. 81வது கேள்வி. படத்தில் காட்டிய சமபக்க அறுகோண வடிவில் y-ஐ காண்க. அதாவது படத்துல ஒரு சமபக்க அறுகோண வடிவம் ஒன்று வந்திருக்கு. அதாவது இது 6 என்று வந்திருக்கு, இது 60 பாகை என்று வந்திருக்குது. இதுல உயரம் h கேள்வி. அப்ப நாங்க இதோட உண்மையில இலகுவான கேள்விதான். ABC என்று சொன்னா இதை நான் செங்குத்து வரைகிறேன், இந்த செங்குத்து வரைகிறேன்.
ஆகவே இது ஆர்ண்டா இதுவும் ஆர் இதுவும் ஆர். ஆகவே இது சமபக்க முக்கோணியா இருக்கும். ஆகவே இது இது சமபக்க 30 பாகை. ஆகவே ஏபிசிடி என்று பேரிட்டா இந்த ஏபிடி என்ற சின்ன முக்கோணில நாங்க என்ன எதிர்பக்கம் இவ்வளவு h/2 இருக்கும். ஏன்னா சமச்சீரா இருக்கும் அரைவாசி. இது அரைவாசி h/2 இது h/2. ஆகவே என்ன இது r/2 இது r/2 என இது சமகூறிடும். ஆகவே முக்கோணி ABDல நாங்க என்ன எதிர்பக்கம் தெரியும், அதாவது அயல் பக்கம் வேணும் அல்லது என்ன அயல் பக்கத்தையும் சம்பக்கம் எது போட்டாலும் நாங்க இதுல காணணும். ஆகவே இங்க நாங்க எங்களுக்கு h தான் தேவை. ஆகவே நான் என்ன செய்ய போறோம் சொன்னா எதிர்பக்கம் இது அயல் பக்கம் டேன போடுறேன். ஆகவே முக்கோணி ABD இல் tan 30 பாகை சமன் எதிர்பக்கம் r/2 ஓவர் அயல் பக்கம் என்ன h/2. ஆகவே இதுவும் போயிடும் 10 ஆகவே r/h tan 30 பாகை ஒன்றின் வர்க்கமூலம் 3 இது சமன் r/h. ஆகவே h சமன் வர்க்கமூலம் 3 r. ஆகவே இத விட வர்க்கமூலம் 3 r தான் இத விட. 82வது கேள்வி. படத்தில் ஓர் இயந்திரத்தின் பாகம் காட்டப்பட்டுள்ளது. இப்பாகமானது சமச்சீராக உள்ளது எனில் பெரிய சக்கரத்தின் விட்டம் d யாது? இதுதான் அந்த படம். நான் முக்கியமான விஷயத்தை அவ்வளோத்தையும் வரைஞ்சிருக்கேன். ஆகவே இது பெரிய வட்டம், இது சின்ன வட்டம். இதுல விட்டம் d இருந்திருக்காங்க, d/2 குறிச்சிருக்கேன். ஆகவே இங்க பாத்தீங்கன்னு சொன்னா நான் இது ஒரு MCQ கேள்வி இல்லாம ஒரு எஸ்ஐல ஒருவேளை வந்தால் இப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். இத அப்ப உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னு சொன்னா எனக்கு d இது 30 பாகை என்று தந்திருக்கு. இங்க பாத்தீங்கன்னு சொன்னா இந்த ரெண்டு முக்கோணி PEC BCP என்ற ரெண்டு முக்கோணி இருக்குது. இதுல ஆறுனா இதுக்கும் ஆறா இருக்கும் பாறை. நான் என்ன இந்த ஐடியா என்னன்னு சொன்னா இந்த ரெண்டு முக்கோணியை எடுத்துக்கொண்டு நான் ஒருங்கிசை காட்டிலும் ஏன்னு சொன்னா என்ன செங்கோண முக்கோணி செம்பக்கம் பக்கம் என்ற நிபந்தனையின் அடிப்படையில இது பக்கம், இது செங்கோணமும் செம்பக்கம் ரெண்டுக்கும் பொதுவா இருக்குது. செங்கோண முக்கோணி 6 இருக்குது. செங்கோண முக்கோணி செம்பக்கம் பக்கம் என்ற அடிப்படையில் இது ரெண்டும் ஒருங்கிசையும். இது ரெண்டும் ஒருங்கிசையுமாக இருந்தால் இந்த பக்கம் இந்த பக்கத்துக்கு சமனா இருக்கு. ஆகவே இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இந்த ரெண்டு முக்கோணி ஒருங்கி செய்யறதால இந்த EC என்ற பக்கமும் BC என்ற பக்கமும் சமனா இருக்கு. இப்ப அடுத்ததாக இந்த இது d/2 இந்த ரெண்டு முக்கோணி ODC OCB இந்த ரெண்டு முக்கோணியும் எடுத்தேன்னு சொன்னா அதே நிபந்தனையில திருப்பியும் என்ன செய்யும் ஒருங்கி செய்யும். ஏன்னா இது பக்கம் பக்கம் செங்கோணம் செம்பக்கம் பொது பக்கமா இருக்கு. ஆகவே இது ரெண்டும் ஒருங்கி செய்யறதால இந்த பக்கம் சமனா இருக்கு. ஆகவே இது ரெண்டும் எனக்கு சம தூரம். ஆகவே இது 1 மீட்டர் இருக்கும், இது 1 மீட்டர் இருக்கு. இந்த பக்கம் நான் கண்டுட்டேன். இப்ப இது 60 சொன்னா இது என்ன செங்கோணம், இது 30 பாகைன்னு சொன்னா இது 60 பாகையா வரும். இது செங்கோணம். இது 60 சொன்னா இது ஒவ்வொன்றும் என்ன சமனான கோணங்கள் எல்லாம் ஒருங்கி செய்வோம். 60 பாகை இது 60 பாகையா இருக்கும். இது 60 சொன்னா இது 30 பாகையா இருக்கும். இது 30 சொன்னா இவ்வளவும் 60 பாகையா இருக்கும். ஆகவே இதுவும் 60. ஆகவே இந்த கோணம் 30 பாகையா இருக்கு. ஒருங்கி செஞ்ச பிறகு நாங்கள் இதை 30 பாகை எடுத்துக்கொள்ளலாம். நாங்கள் இந்த முறை ஆகவே இந்த முக்கோணிக்கு நான் எதிர்பக்கம் இது எதிர்பக்கம் இது அயல் பக்கம். ஆகவே tan விகிதத்தை பயன்படுத்தினேன்னு சொன்னா d எனக்கு. ஆகவே நாங்கள் எழுதுற முறையை பார்ப்போம். அப்ப நான் எப்படி எழுத போறோம்னு சொன்னா முக்கோணி PEC முக்கோணி PCB இல் நான் இந்த முக்கோணி ஒருங்கிசை நேரடியாக எழுத போறேன். ஆகவே முக்கோணி PEC ஒருங்கிசைவு முக்கோணி PCB காரணம் செங்கோண முக்கோணியின் செம்பக்கம் பக்கம் என்ற அடிப்படையில் ஒருங்கிசையும். ஆகவே நான் எழுத போறேன் EC சமன் BC. சரியா? இப்ப திருப்பி என்ன செய்ய போறோம்னா முக்கோணி இந்த முக்கோணி ODC முக்கோணி ODC முக்கோணி OCB இல் என்ன செய்யும் ஒருங்கி செய்யும். முக்கோணி ODC ஒருங்கிசைவு முக்கோணி OCB என்ன காரணம்னு சொன்னா அதே காரணம் செங்கோண முக்கோணியின் செம்பக்கம் பக்கம் என்ற இவன் ஒருங்கி செய்யும். ஆகவே CB அதாவது BC is equal to CD. ஆகவே இப்ப சொல்லலாம் என்ன இது சமம் என்ன
சிடினா இது ரெண்டும் இதுல இருந்து என்ன சொல்லலாம் நாங்க EC சமன் CD. அவை ரெண்டும் ஒன்று கொண்டு சமன் மொத்த நீளம் 2 ஆகவே ஒரு நீளம் என்ன வரப்போகுது 1 மீட்டர் வரப்போகுது. இப்ப நாங்க வெளியா சொன்ன மாதிரி நான் இந்த கோணத்தை சொல்லியிருக்கேன். கோணத்தை பிரிச்சு போட்டீங்கன்னு சொன்னா சரியா 30 வாகை வரும் வெளியா நான் சொல்லியிருக்கேன். ஆகவே முக்கோணி ODC யில் எதிர்பக்கம் அயல் பக்கம் ஆகவே tan 30 பாகை சமன் எதிர்பக்கம் என்ன 1 அயல் பக்கம் d/2. ஆகவே tan 30 உங்களுக்கு தெரியும் என்ன தருவாங்க 1 வர்க்கமூலம் 3 சமன் d/2 மேலுக்கு போகும். ஆகவே குறுக்க பெருக்கணும்னு சொன்னா 2 d ஆகவே d சமன் 2 வர்க்கமூலம் 3 மீட்டர். சரிதானே? ஆக இதோட விடை வந்து 2 வர்க்கமூலம் 3 d. 83வது கேள்வி. படத்தில் காட்டியவாறு 1 மீட்டர் கியூப் கன அளவு உடைய சதுரமுகி கற்களை கொண்டு கட்டப்பட்ட கட்டடத்தில் ஓர் பகுதி படத்தில் காட்டப்பட்டுள்ளது. கட்டப்பட்டிருக்கும் பகுதியின் மொத்த கனவளவு யாது? இதான் கேள்வி. அப்ப இதான் அந்த படம் பாத்தீங்கன்னு சொன்னா இது இலகுவா செய்யலாம். இதுல முப்பரிமாண அமைப்பு தந்திருக்குது. இதுல நாங்க ஒவ்வொரு சென்டிமீட்டர் கியூப்பா. ஆகவே இதை பாத்தீங்கன்னு சொன்னா இந்த பாத்தீங்கன்னா 1 2 3 4 ஒரு அடுக்குல 8 இருக்கு. 4 32 வரும். 32 மீட்டர் கியூப் வரும். இங்க பாத்தீங்கன்னா ஒரு அடுக்குல வந்து 2 இருக்கு. ஆகவே இது 5 இருக்கு. 5 தர 2 ஆகவே 10 மீட்டர் கியூப் வரும். இதை பாத்தீங்கன்னு சொன்னா 1 2 3 4 5 6 6 நிரல் 1 2 3 4 நிறை. ஆகவே பாத்தீங்கன்னு சொன்னா மொத்தம் 24. ஆகவே இதை பாத்தீங்கன்னா 2 இருக்கு. 2 தர 24 இது சமம் 48 மீட்டர் கியூப். ஆகவே மொத்தத்தை கூட்டி விட்டோம்னு சொன்னா இதை விட வரும். ஆகவே கட்டடத்தின் மொத்த கனவு ஆகவே கட்டடத்தின் மொத்த கன அளவு சமன் 32 சக 48 சக 10. ஆகவே கூட்டி விட்டா 90 மீட்டர் கியூப் இதுல விட. ஏன்னா மீட்டர்ல வந்திருக்கு. ஆகவே 90 மீட்டர் கியூப் தான் இதுல விட. 84வது கேள்வி. முக்கோணி ஏபிசியில் ஏபி சமன் 12 சென்டிமீட்டர், பிசி சமன் 7 சென்டிமீட்டர், ஏபிசி கோணம் 150 பாகை எனில் முக்கோணியின் பரப்பளவு யாது? அப்ப நான் முக்கோணி நான் வரைய போறேன். இதான் அந்த முக்கோணி. நான் வரைஞ்சா உங்களுக்கு செய்யறது இலவா இருக்கும். ஆகவே பி கோணம் 150 பி ஏ சி இத 150 பாகை தந்திருக்கு. ஆகவே ஏபி 12 சென்டிமீட்டர், பிசி வந்து 7 சென்டிமீட்டர். இதுல பரப்பளவு கேள்வி. எங்களுக்கு 2 பக்கம் தெரியும். இந்த கோணம் வச்சுக்கொண்டு அரை ஏபி சைன் தீட்டா என்று பயன்படுத்தலாம். அது எங்களுக்கு தெரியும். அப்படி பயன்படுத்தக்குள்ள எங்களுக்கு சைன் 150க்கு தருவாங்க. ஏன்னா எங்களுக்கு திருவாரூர் விதத்துல சைன் 150க்கான பெருமானம் காண்ற முறை இல்லைன்றதால அவங்க கட்டாயம் தருவாங்க. அப்படி இல்லாம நான் தந்தா அதை போட்டு பெருப்பேன். அப்படி இல்லாம அதையும் கூட நாங்க கராட்டி என்ன செய்யலாம்னு சொன்னா நாங்க சாதாரண முறையில நாங்க இதை எச்சன் எடுத்து சொன்னா எங்களுக்கு இந்த உயர்த்த கண்டம்னு சொன்னா சரி இது 150 சொன்னா இது என்ன வரப்போகுது 30 பாகை வரப்போகுது. இது செம்பக்கம். இதை வச்சு கொண்டு இந்த உயரத்தை கண்டா அதை என்ன அடிதர அந்த அடிக்கு வர செங்குத்தியத்தை காணலாம். ஆக நாம் ஏபிசிடி சொன்னா நான் இப்ப முக்கோணி ஏபிடியில் என்ன வரப்போகுது சைன் 30 பாகை சமன் எதிர்பக்கம் ஹெச்சிங்கு என்ன செம்பக்கம் 12. ஆக சைன் 30 அரை தருவாங்க h/12. ஆக h is equal to 6 சென்டிமீட்டர். h கண்டாச்சு. ஆக முக்கோணி ABC இன் பரப்பு வெரி சிம்பிள். ஆக முக்கோணி ABC இன் பரப்பளவு சமன் அரை தர அடி இடத்துல 7 தர உயரம் எத்தனை 6 சுருக்கி 3 சமன் 21 சென்டிமீட்டர் வரும். இந்த முறையிலும் செய்யலாம். அரை ஏபி சைன் தீட்டா முறையிலும் செய்யலாம். அரை ஏபி சைன் தீட்டா உங்களுக்கு பழக்கப்பட்டிருக்கும். இந்த முறையை நான் மேலதிகமாக செய்து காட்டியிருக்கேன். 85வது கேள்வி. ஒரு சமபக்க முக்கோணியின் பரப்பளவு 6 வர்க்கமூலம் 3 சென்டிமீட்டர் எனில் அதன் பக்க நீளம் யாது? இதுவும் இன்னொரு இலகுவான கேள்விதான். அது சமபக்க முக்கோணி தந்திருக்காங்க.
இதுல பரப்பளவு தந்திருக்கு. ஆகவே பக்க நீளம் என்னட்டு கேள்வி. சமபக்க முக்கோணி ஏபிசி சொன்னா பக்கம் நீளம் எனக்கு தெரியாது, எக்ஸ் சமனா இருக்கும். ஒரு கோணம் 60 பாகையா இருக்கும் சமபக்க முக்கோணி. ஆகவே அரை ஏபி சைன் தீட்டா பயன்படுத்தினா உடனடியாக விட என்ன முக்கோணி ஏபிசியின் பரப்பளவு சமன் அரை ஏபி சைன் தீட்டா. ஆகவே பரப்பளவு தந்திருக்கு எத்தனை 16 வர்க்கமுல 3 சமன் அரை தர எக்ஸ் தர சைன் 60 பாகை. ஆகவே 16 வர்க்கமுல 3 சமன் எக்ஸ் வர்க்கத்திங்கள் 2 தர சைன் 60 வர்க்கமுல 3 2 இதுவும் நமக்கு தருவாங்க. ஆகவே சுருக்கி விட்டோம்னு சொன்னா போயிடும். ஆகவே எக்ஸ் வர்க்கம் சமன் 16 தர 4. ஆகவே எக்ஸ் சமன் வர்க்கமூலத்துக்குள்ள 16 தர 4. இதில் உடைச்சு கொடுத்தோம்னு சொன்னா இது 4 தர 2. ஆகவே 8 சென்டிமீட்டர் இதுல பக்க நீளம். வெரி சிம்பிள் கொஸ்டின். 86வது கேள்வி. உருவியல் காட்டப்பட்டுள்ளவாறு மையம் ஓவையும் விட்டம் 84 சென்டிமீட்டரையும் உடைய ஒரு வட்ட இரும்பு தகட்டில் இருந்து நிலற்றிய பகுதி வெட்டி அகற்றப்பட்டுள்ளது. அகற்றப்பட்ட இரும்பு துண்டின் பரப்பளவு என்ன? அதான் கேள்வி. வெட்டி அகற்றப்பட்டிருக்கு. அகற்றப்பட்ட இரும்பு துண்டிட பரப்பளவு இது மிகவும் இலகுவான கேள்வி. இது 2016 ஆண்டு வந்த நினைக்கிறேன் அந்த கேள்விதான் இதுவும். ஆகவே இது வெரி சிம்பிள். இது 60 பாகை, இவ்வளவு 60 பாகையா. இதுதான் வெட்டி அகற்றிருக்காங்க. கேள்வி இது 84 சென்டிமீட்டர் ஆரையாம், சாரி விட்டம். ஆகவே ஆறு என்ன வரப்போகுது பிரிச்சு விட்டோம்னு சொன்னா 84 42 சென்டிமீட்டர், இது 42 சென்டிமீட்டர். ஆகவே இதுல பை சார்பில் கேட்டிருக்காங்க. அப்ப அதுக்கு இன்னும் இலகுவாக சுருக்கிறதுக்கு நாங்க 42 இது என்ன வரப்போகுது ஆரைச்சிறையின் பரப்பளவு அரை என ஆர் வர்க்கம் தீட்டா. ஆகவே ஆரைச்சிறையின் பரப்பளவு சமன் அரை ஆர் வர்க்கம் தீட்டா சமன் அரை தர ஆரை என்ன 42 தர தீட்டா பை பை 3. ஏன்னா 60 பாகையை ரேடியனுக்கு மாத்தணும் 5/3. அது சுருக்கினீங்கன்னு சொன்னா 21, இதை சுருக்கணும்னு சொன்னா 7, இதை பெருக்கினீங்கன்னு சொன்னா 14 1 மிச்சம் 28 29 பை சென்டிமீட்டர் வர்க்கம். ஆகவே 294 பை சென்டிமீட்டர் வர்க்கம். 87வது கேள்வி. படத்தில் காட்டியவாறு ஒழுங்கான எண் கோணியினுள் 1 மீட்டர் ஆரையுடைய வட்ட வளையம் வைக்கப்பட்டுள்ளது எனில் எண்கோணியின் பரப்பளவு யார்? ஆகவே படத்துல காட்டியிருக்க ஒரு பகுதியை மட்டும் வரைஞ்சிருக்கேன். ஏன்னு சொன்னா படத்துல ஃபுல்லா இருக்கு, நான் எனக்கு ஒரு பகுதியை வரைஞ்சிருக்கேன். இந்த ஒரு பகுதியில இந்த முக்கோணம் மாதிரி வளர்ச்சி வர 8 முக்கோணம் இருக்கும். அது ஒழுங்கான எண்கோணி. ஆகவே ஒரு முக்கோணத்துல பரப்பளவு கண்ட பிறகு 8ஆல பெருக்கி விட்டேன்னு சொன்னா மொத்த பரப்பளவு வரும். ஆகவே இங்க பாத்தீங்கன்னு சொன்னா இந்த கோணம் இதே மாதிரி 8 கோணம் இருக்கும். ஆகவே மொத்தம் ஒரு வட்டம் 2π ரேடியன். ஆகவே 2π × 8ஆல பிரிச்சு விட்டா π/4 இது வரும். இது இருசமபக்க முக்கோணி என்றதால இந்த கோடி அந்த முக்கோணத்தை இரு சமகூறிடும். ஆகவே π இதுல அரைவாசி வரும் 8. எனக்கு செங்கோணம் தெரியும், இது தொடலி. இந்த இதுல செம்பக்கம் தெரியும், சாரி செங்குத்து தெரியும். இந்த எதிர் அடிய கண்டு சொன்னா சரி. ஏபி எக்ஸ் எடுத்தா இது x/2, இது x/2. இந்த முக்கோணில இருந்து எதிர்பக்கம் இது அயல் பக்கம், இந்த கோணம் தெரியும். டான்ஜென்ட்டை பயன்படுத்தி இந்த எக்ஸை காணலாம். எக்ஸை கண்டா இந்த முக்கோணி அரைதர அடிதர செங்குத்தியரம் பயன்படுத்தி ஒரு முக்கோணிய பரப்பளவு கண்டா பிறகு என்ன செய்யலாம் 8ஆல பெருக்கி விட்டோம்னு சொன்னா எங்களுக்கு மொத்த எண்கோணியின் பரப்பு வரும். ஆகவே முக்கோணி OBCயில் tan π/8 is equal to எதிர்பக்கத்திங்கள் எதிர்பக்கம் x/2 ஓவர் அயல்பக்கம் 1. ஆகவே x சமன் 2 tan π/8. x கண்டாச்சு. இப்ப நான் முக்கோணி OAB யின் பரப்பு, முக்கோணி OAB யின் பரப்பளவு சமன் அரை தர அடி என்ன x தந்திருக்கு 2
tan pi by 8 தர குத்தியரம் என்ன 1. ஆகவே இது சமன் சுருக்கி விட்டோம்னு சொன்னா tan pi by 8. எங்களுக்கு எத்தனை முக்கோணம் இருக்கு இதே மாதிரி 8. ஏன்னா ஒழுங்கான எண்கோணி. ஆகவே எண்கோணியின் பரப்பளவு சமன் 8 tan pi by 8. இதுதான் ஒரு மீட்டர் ஸ்கொயர். ஆகவே இதை பார்க்கக்குள்ள பெரிய கேள்விமாய் தெரியும். ஆனா நீங்க ஒழுங்கா வரைஞ்சு செய்யக்குள்ள உண்மையில சிறிய ஒரு இலகுவான கேள்வி. திருவோண கணித வியத்தை பயன்படுத்தி நாங்கள் இதை அடிய காண்போம். ஆகவே விடை 8 tan pi by 8. 88வது கேள்வி. படத்தில் 4 மீட்டர் ஆரையுடைய ஒரு வட்ட வளையத்தினுள் 10 சிறிய ஆரையுடைய வளையங்கள் ஒன்றோடு ஒன்று தொட்டு கொண்டிருக்குமாறு வைக்கப்பட்டுள்ளது எனின் சிறிய வளையத்தின் ஆரை யார்? அப்ப நாங்க படத்துல நான் ஒரு வளையத்தை மட்டும் வரைஞ்சிருக்கேன். ஏன்னா ஒரு வளையத்தை வச்சு கொண்டு செய்ய போறேன். மொத்தமா இதுல வரையில ஆனா கூட அந்த டியூட்ல சாஃப்ட் காப்பியை நீங்க டவுன்லோட் பண்ணிக்கொள்ளையிலும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க்ல கொடுத்திருக்கேன். அதுல ஃபுல்லா இருக்கு. நான் இது ஒரே ஒரு வட்டத்தை மாத்திரம் வரைஞ்சிருக்கேன். இப்ப இதுல ஆரை தான் கேள்வி. இந்த பெரிய வட்டத்தின் ஆரை 4 மீட்டர் வந்திருக்கு. ஆகவே இதுக்கும் 4 மீட்டர். ஆகவே நாங்க இதையும் வரைஞ்சு சொன்னா இதுக்கு மொத்தம் 4 மீட்டர். இது ஆரையா. ஆகவே இது ஆரை சொன்னா இது ஓ டேஷ் என்று சொன்னா இந்த இவ்வளவு நீளமும் ஓ டேஷ் மொத்தம் 4. இது 4 சய 6 இருக்கு. ஆகவே இதை நான் வரைஞ்சு சொன்னா இது இது செங்கோணம் தொடரி. ஆகவே இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப மொத்தம் இதே மாதிரி 10 வளையம் இருக்கா. ஆகவே இந்த இவ்வளவு கோணம் மாதிரி எத்தனை கோணம் இருக்கு? 10 கோணம் இருக்கு ஒரு வளையத்துக்குள்ள. ஆக ஒரு வளையத்தில் இருக்கிற மொத்த பாகை 2π. ஆகவே 10ஆல பிரிச்சு விட்டா 2π × 10 இந்த மொத்தம் ஒவ்வொன்றும் என்ன ஒரு கோணம் 10 வந்திருக்கு. ஆகவே இது π by 5. ஆகவே இது π × 5 என்று சொன்னா ஆகவே இது இருசமபக்க முக்கோணி 2 ஏன்னா இருசமபக்க முக்கோணி இருசம கூடு மீது இந்த ஒரு கோணம் என்ன வரப்போகுது? இந்த ஒரு கோணம் இது இந்த அரைவாசிகளும் π × 10. ஆகவே இப்ப ஓ டேஷ் ஏ என்று எடுத்தா இந்த முக்கோணி செங்கோண முக்கோணில எதிர்பக்கம் தெரியும், செம்பக்கம் தெரியும். ஆக எதிர்பக்கம் செம்பக்கம் சம்பந்தப்படுற திரிகோண கணித வீதம் sin. ஆகவே முக்கோணி ஓ டேஷ் ஏ இல் sin என்ன π by 10 is equal to எதிர்பக்கம் என்ன r ஓவர் அயல்பக்கம் 4 minus r. இதுல இருந்து நாங்க r எழுவாய் மாற்றினா சரி. குறுக்க பெருக்கினேன்னு சொன்னா 4 சய r sin π by 10 is equal to r. ஆக நான் அடைப்பி நீக்கிறேன். 4 sin π × 10 minus r sin π × 10 சமன் r. இந்த r அங்கால கொண்டு வரேன். அங்கால கொண்டு போனா r சக r sin π by 10 is equal to 4 sin π by 10. இதுல r பொதுவா எடுத்துன்னு சொன்னா r 1 plus sin π by 10 is equal to 4 sin π by 10. ஆகவே r சமன் 4 sin π × 10 ஓவர் என்ன 1 சக sin π by 10. இதுதான் இதுட விட மீட்டர். அளவு மீட்டர். சரி, பார்க்கிறதுக்கு ஒரு பெரிய கேள்வியா இருந்தாலும் ஆனா செய்யக்குள்ள மிகவும் இலகுவா இருக்கும். 89வது கேள்வி. படத்தில் காட்டியவாறு 1 மீட்டர் ஆரையுடைய 3 குழாய்கள் அடுக்கி வைக்கப்பட்டுள்ளது. உயரம் எச்சின் பெருமானம் யார்? அப்ப குழாயில தடிப்பை புறக்கணிச்சு இந்த எச்சை காணட்டாம். அப்ப 3 குழாய் அடுக்கி வச்சிருக்காங்க. ஒவ்வொன்றும் 1 மீட்டர் ஆரையாம். அப்ப நாங்க முதல்ல நான் இந்த மையங்களை இணைச்சேன்னு சொன்னா எல்லாம் சம ஆரை. ஆகவே நடுவுல ஒரு சமபக்க முக்கோணி வரும். ஆகவே இந்த நீளம் பாத்தீங்கன்னு சொன்னா 1 மீட்டர். ஆகவே இந்த நீளம் 1 மீட்டர் வரும். எனக்கு இந்த செங்குத்த கண்டன்னு சொன்னா மொத்தத்தை கூட்டி விட்டு சொன்னா h1. ஆகவே இது 1 இது 3 இது 3 இது 3. ஆகவே நாங்க இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இது 60 பாகையா வரும். கோணி ஓ ஏ
பி எடுத்து சொன்னா இந்த முக்கோணி OABல இந்த உயரம் x எனக்கு தெரியாது x கண்டு போட்டு இதுல ஒன்று ரெண்டையும் கூட்டி விட்டா மொத்த உயரம் வரும். ஆகவே முக்கோணி OAB யில் என்ன எதிர்பக்கம் இது செம்பக்கம். எதிர்பக்கம் செம்பக்கம் சம்பந்தப்படுறது சைன். ஆகவே சைன் 60 பாகை சமன் எதிர்பக்கம் x கீழ் செம்பக்கம் இது 2. ஆகவே sin 60 வர்க்கமூலம் 3 கீழ் 2 சமன் x கீழ் 2. ஆகவே 2 வெட்டுப்படும். ஆகவே x சமன் வர்க்கமூலம் 3 இது சமன் 1.73. அது பெருமானம் தருவாங்க. 1.73 போடலாம். ஆகவே போட்டு விட்டோம்னு சொன்னா இப்ப மொத்த h சமன் என்ன வரப்போகுது 1 சக x சக 1 சக x சக 1 2 சக 1.73. ஆகவே விட 3.73 மீட்டர். இதுதான் இந்த விட. 90வது கேள்வி. படத்தில் காட்டியவாறு A ஆரையுடைய ஒரு பெரிய வட்டத்தினுள் 2 சிறிய வட்டங்கள் சமச்சீராக வைக்கப்பட்டு ஓர் அலங்கார அமைப்பு வடிவமைக்கப்படுகிறது. இங்கு மிக சிறிய வட்டத்தின் ஆரை C ஆகும், மேலும் மற்றைய வட்டத்தின் ஆரை B ஆகும் எனின் A க்கு B க்கு C இடையிலான தொடர்பு என்னன்னு கேட்டிருக்கு, விகிதம் கேட்டிருக்கு. அவை 3 இடையிலான விகிதம் கேட்டிருக்கு. அப்ப நம்ம அடிப்படையா 2 இடையிலான விகிதத்தை இணைச்சு விட்டோம்னு சொன்னா 3 இடையிலான விகிதம் வரும். அப்ப நான் முதல்ல A க்கும் B க்கும் இடையிலான விகிதத்தை கண்டு அதுக்கப்புறம் B க்கும் C க்கும் இடையிலான விகிதத்தை கண்டு ரெண்டையும் இணைச்சு விட்டா A க்கு B க்கு C என்ற விகிதம் வரும். அப்ப முதல்ல இதை பாத்தீங்கன்னு சொன்னா இது பெரிய வட்டம் A ஆரையாம், சிறிய வட்டம் இது B ஆரை, இந்த வட்டம் C ஆரை. ஆகவே இது என்ன பெரிய வட்டம், இதாக சிறிய வட்டம். இப்ப இது மையம் சமச்சீராக மையத்துல இருக்கும். ஆகவே இரண்ட விட்டம் இந்த ஆரைண்ட அதாவது இந்த வட்டத்தின் B ஆரையுடைய வட்டத்தின் விட்டம் பெரிய ஆரைண்ட பெரிய வட்டத்தின் ஆரைக்கு சமனா இருக்கும். ஆகவே இந்த விட்டம் எதுக்கு சமனா இருக்குன்னு சொன்னா 2B சமன் A. ஆகவே A இங்கு B சமன் 2 இதுல இருந்து நான் எடுக்கலாம் A க்கு B சமன் 2க்கு 1 ஒரு தொடர்பு எடுத்துக்கலாம். அடுத்தது B க்கும் C க்கும் இடையிலான தொடர்பு எடுத்தேன்னு சொன்னா ரெண்டையும் இணைச்சு விட்டா A க்கு B க்கு C வரும். ஆகவே நான் இங்க ஒரு அமைப்பு வரைய போறேன். இது ஒரு மையம், இது மையம். ஆகவே நான் இந்த அமைப்பை வரைஞ்சேன்னு சொன்னா இப்போ இது B, இதுண்ட ஆரை B, இதுண்ட ஆரை C, அது மொத்த ஆரை A என்று சொன்னா இந்த உயரம் இந்த இவ்வளவு உயரம் எதுக்கு சமனா இருக்கும்னா A ல இருந்து B கழிச்சு விட்டா சரி. ஆகவே இந்த உயரம் எதுக்கு சமனா இருக்கும்னா A sin C, A ல இருந்து C கழிச்சு விட்டா இந்த உயரம் வரை இது செங்குத்தா இருக்கு. ஆகவே இந்த AOB ல செங்கோண முக்கோணி பைதகரஸ் தேற்றத்தை பயன்படுத்த போறோம். ஆகவே முக்கோணி OAB யில் பைதகரசின் தேற்றப்படும். பைதகரசின் தேற்றப்படி ஆகவே இந்த செம்பக்கம் A சக B, மொத்தம் இது B இது C, A சக B B சக C வர்க்கம் சமன் B வர்க்கம் சக A சக C வர்க்கம், A சக C முழுவதும் வர்க்கம். ஆகவே நான் இதை விரிச்சு விட போறேன். A சக B முழுவதும் வர்க்கம், A வர்க்கம் சக 2A சக B வர்க்கம். ஆகவே B வர்க்கம் சக 2BC சக C வர்க்கம் சமன் B வர்க்கம் சக A வர்க்கம் மைனஸ் 2AC பிளஸ் C ஸ்கொயர். B யும் போயிடும். ஆகவே C யும் C வர்க்கத்தும் போயிடும். 2BC சமன் A வர்க்கம் சய 2AC. எனக்கு B க்கும் C க்கும் இடையில தொடர்பு வேணும். ஆகவே A சமன் என்ன 2B, இதை பிரதியிட போறேன். ஆகவே 2BC சமன் ஆகவே A க்கு பதிலா 2B முழுவதும் வர்க்கம் மைனஸ் 2 தர A க்கு பதிலா 2B தர C. ஆகவே நீங்க பொது இதுல பாத்தீங்கன்னு சொன்னா B காமனா இருக்குது. ஆகவே நான் B வெட்டப்பறேன். இதுல ஒன்று இதுல B போயிடும். 2C சமன் 4B மைனஸ் 4C. பாருங்க இதுல 4B வர்க்கம் வரும், இதுல B ஒன்று போயிடும், இதுல 4BC ல B போனா ஆக எங்க கொண்டு வந்தோம்னு சொன்னா நாங்க 6C சமன் 4B. ஆகவே B இன்கிள் C சமன்
B இங்கில் C ஆகவே C எங்க இருக்கிறது 6 இங்கில் 4 சமன் 3 இங்கில் 2 ஆகவே B க்கு C சமன் என்ன வரப்போகுது 3 க்கு 2 ஆகவே இது y ஆகவே இது x என்று எடுத்தேன்னு சொன்னா இது y இந்த ரெண்டு தொடர்பையும் இருந்து நாங்க என்ன சொல்லலாம் இப்ப A க்கு B வந்து 2 க்கு 1 B க்கு C வந்து 3 க்கு 2 ன்னு சொன்னா இத சமப்படுத்தி விட்டோம்னு சொன்னா நாங்க A க்கு B க்கு C சமன் என்ன வரப்போகுது இதுல பாருங்க ரெண்டால இத 3 ஆல பெருக்கி விட்டா சரி 3 ஆல பெருக்கி விட்டா 6 க்கு 3 க்கு 2 தான் விடை ஆகவே இது நாங்க இப்படிதான் நாங்க அதை சமப்படுத்துவோம் நீங்க ஓயிலையும் படிச்சிருக்கீங்க ஆகவே இதனை சமப்படுத்தவும் இது சமப்படுத்தா முதலாவது 2 ஆல 3 ஆல பெருக்கி விட்டா 6 3 3 2 ஆகவே 6 க்கு 3 க்கு 2 தான் இதுல விடை ஆகவே 2 வீதத்தை எடுத்து நாங்க ஒன்றா நினைச்சிருக்கோம் ஆகவே 3 கிடையிலான வீதம் வரும் A க்கு B க்கு C கிடையிலான வீதம் 6 க்கு 3 க்கு 2 இதுதான் விடை